சில திரைப்படங்கள் தான் நம்முடைய வாழ்வை பேசுகின்றன. அண்ணன் போன்ற படங்கள் தான் எங்களை எல்லாம் உருவாக்கியது. இன்று கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கூட்டத்தை பற்றி, கிராமத்தில் உள்ள எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாட்டு மரபு கலாச்சார படிமங்களையும் திரைக்காவியங்களாக படைத்தெடுக்க வேண்டிய கடமை எங்களை போன்ற கலைஞர்களுக்கு மிக அத்தியாவசியமானது. அந்த வரிசையில் இந்த மண்ணையும் மொழியையும் இந்த இனத்தையும் நன்கு புரிந்து அக்கறையுடன் நகைச்சுவை உணர்வுடன் உழைத்து மகிழ்ச்சியாக வாழ துடிக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு திரைப்படத்தை உருவாக்கி தருகிற ஒரு முதல் கலைஞனாக எனக்கு சர்க்குணம் படுகிறார். மிக மகிழ்ச்சியான தருணம் அது. 2 விஷயங்கள் தான் எனக்கு தோன்றுகிறது. திரைப்படத்துறையில் அண்ணன் பாரதிராஜாவும், இலக்கியத்தில் கி ராஜநாராயணன் நம்முடைய தமிழ் மொழிக்கு மிக முக்கியமானவர்கள். எங்களுடைய ஐயா கி ராஜநாராயணன் அவர்களால் தான் இந்த தங்கர்பச்சான் உருவானேன். அவருடைய பிஞ்சுகள் என்கிற ஒரு குறுநாவல் தான் என்னை, நான் ஒரு கிராமத்து மனிதன் என அவமானப்பட்டு கூனி குறுகி ஓடி ஒளிந்த போது, உன்னுடைய கதைதான் இங்கு பேச வேண்டியிருக்கிறது, அதை நீ எழுது, அதை படமாக்கு என என்னை தூண்டியது அவருடைய எழுத்தும் அண்ணனுடைய படங்களும் தான். அதாவது தமிழ் திரைப்படம் என்கிற பெயரில் தணிக்கை செய்யப்பட்டு வெறும் தமிழை மட்டும் பேசுகிற திரைப்படங்கள் தமிழ் படங்கள் அல்ல. எங்களுடைய வாழ்வையும் பேசுகிற படங்கள் தான். எங்களுடைய மரபு சார்ந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை, அதுக்கான கழக குரலையும் அரசியல் குரலையும் எடுத்துரைப்பதுதான் எங்களுடைய திரைப்படம். இந்த பொழுதுபோக்கு திரைப்படத்தை தாண்டி அடுத்ததாக சர்க்குணம் எங்களுடைய அத்தியாவசிய திரைப்படங்களையும் உருவாக்கி தருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமாப்பா, நான் கூப்பிட்றேன். இல்லடா, நான் இங்கே சத்யம் தேட்டரில் இந்த வாகேஷோட ஆடியோ ரிலீஸ் அங்கே இருக்கேன்டா. இது ஆடியோ ரிலீஸ்னா என்னவா? டேய், படத்தில் பாட்டுலாம் வருதுலடா, அந்த பாட்டு சின்ன இன்னைக்கு வெளியிடுறாங்க, பாட்டு கேசட் வெளியிடுறதுடா. அப்புறம் கூப்பிட்றேன் பை, அப்புறம் கூப்பிட பையா. டேய், பாட்டு எப்படி இருக்கா? டேய், பாட்டுல நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. யாரு மியூசிக்? மியூசிக் டேட்டு ஜிப்ரான். ஜிப்ரான் ஜிப்ரான். டேய், ஜிப்ரான் இல்லடா, ஜிப்ரான்டா. ஜிப்ரான். ஆமா, அவர் வெளிநாட்டுக்காரல இல்ல, நம்ம ஊருக்காரு தான். பேர் அப்படி வச்சிருக்காரு, ஆனா நல்லா போட்டுக்காரு. மியூசிக் சூப்பரா இருக்குடா, கேட்கறதுக்கு நல்லா. அந்த ரஹ்மான் சார் பாட்டுலாம் கேட்டோம்ல, அதை விட நல்லாவே இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் ஓவர். நீ பாட்டு வாங்கி கேளு. என்ன இது டவுன்லோட் பண்ணி, செருப்ப காட்டு நாய், டவுன்லோட் பண்ணி கேட்பியா? ஏன்கிட்ட சொல்லிட்டு நீ அதை அடிச்சு போவேன். ஒழுங்கா நான் போய் மார்க்கெட்ல விற்கும், சிடி வாங்கி கேளு. என்ன சிடிலாம் அப்ப விற்கிறது இல்லையா? டேய், என்னடா பேச? சரி, நான் அப்புறம் பேசுறேன். பைடா, பாட்டு நல்லா இருக்குடா. பாட்டு பார்த்தேன். ஆமா ஆமா, பாட்டு பார்த்தேன். அது நடிச்சிருக்கிறது இந்த இவர், நம்ம இங்கிட்டு சுப்பிரமணியம், அங்கிட்டு யாருன்னு கேட்பேன், இந்த பசங்க நடிச்சார்ல விமல், அவன் தான்டா. நல்லா நல்லா அடிச்சிருக்கான், நல்லா அடிச்சிருக்கான். படத்துல நல்லா இருக்கான் பாக்குறதுக்கு. எத்தனை பாத்தியா? நல்லா. ஆமா ஆமா, அவன் தான் சூப்பரா இருக்கான்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த படத்தை நல்லா அடிச்சிருக்காரா? பொண்ணு யாரா? அதான் வேலைக்கு வந்தது இல்லைங்க. உடனே இதை கேட்கறதுக்கு தான் நெல்ல சுத்தி வளைச்சு கேட்டியாங்க. பொண்ணு ஒரு புது பொண்ணு, ஆனா சும்மா நம்ம செனக்களுக்கு அமுதா இருப்பால நம்ம ஊர்ல, அவ்வளவு மாதிரி இருக்கா, சும்மா கிழங்கு மாதிரி இருக்காரா, சும்மா நல்லா இருக்கா. ஆமா, பார்த்தா எனக்கு பிடிக்கும். நீ பார்த்தவன நீ அமுதா என் மறுபடியும் போயிடாது, அவளுக்கு பிள்ளை பத்த வயசாகி போச்சு. இவன் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா. ஆமாடா. அப்புறம் இந்த படம் நல்லா எடுத்துருக்காங்கடா. அதாவது நீ மறந்தா பாரு மச்சான், வந்தவன அப்படி சும்மா ஒவ்வொரு ஷாட்டும் கிழங்கு மாதிரி இருக்கிறாங்க. பனை மரத்துல ஒரு கெண்டை ஏறுதுடா. எந்த கண்டையா? டேய், நீ தாண்டா. அதான் அது ஏறுதா, பயங்கரமா இருக்கு அந்த ஷாட்டு. அப்புறம் நம்ம மின்டாம் பூச்சி இல்ல, இந்த மின்டாம் பூச்சியை கொண்டு நெத்தியில வச்சிருக்காங்க, ஒரு பொண்ணு நெத்தியில. ஆமா, எங்க பிடிச்சான்னு தெரியல. ஆனா முதல்ல மின்டாம் பூச்சி சிறுசா இருக்கும்ல, இப்ப கொஞ்சம் பெருசாகி போச்சுடா. அதை பேசுமா பல பொண்ணு மின்னுது. அந்த பொண்ணு அந்த இடத்துல நல்ல ரியாக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்கடா.
அதுல ஆமா. அப்புறம் நம்ம ஊர்ல இந்த பழைய வீடுலாம் இருக்கும்ல, ஊர் பக்கம் பழைய இந்த கிராமத்துல இந்த சேரி பக்கம் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பழைய கிராமத்தை போட்டுருக்காங்க. அப்படியே உள்ள இருக்க பார்க்க மாப்பிள்ள நீங்க நானும் போய் இந்த நத்தையெல்லாம் பிடிச்சி நத்தக்கறி தின்றோம்ல, அதெல்லாம் இருக்குடா. சூப்பரா இருக்கு நம்ம நத்தக்கறி. ரொம்ப நாள் பார்த்தோம் எனக்கு எச்சி ஊறிச்சு மச்சான். சரி நான் ஊருக்கு வரும்போது வாட்டி மறுபடியும் எதுவும் நத்தையெல்லாம் கிடையாதா? ஆத்துல தண்ணியே இல்லையா? தண்ணியை நத்த வருமா? ஐயோ ஆமா, இவங்களுக்கு எங்கே கழிச்சுன்னு தெரியல. மழைகள் எல்லாம் பெஞ்சிருக்கு, அதெல்லாம் பயங்கரமா செட்டு போட்டு கிராமத்தையே போட்டு எடுத்துருக்காங்கடா. சூப்பரா இருக்குடா. ஆமா பாட்டு நல்லா இருக்கு பாட்டு. ஆமா எல்லா பாட்டும் கேட்கலாம். எழுதியிருக்கதா? அவ யாரு? நம்ம வழக்கம் போல வைரமுது சாரு, அறிவுமதி என்ன, இன்னும் புதுசா 2 பேரு. ஆமா வைரமுது சார் இன்னமும் தேட இந்த வயசுல இன்னும் அப்படியே பயங்கரமா இருக்கிறாரா இளம குருவாண்ணா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டுலாம். நீ வந்தால பாரு என்ன, நீ பார்த்துட்டு நீ கூப்பிடுற, தியேட்டர்ல போய் பாக்குற, சிடி கேட்கிற மாதிரி அதையும் டிவிடியில பாத்துறாத, தியேட்டர்ல போய் பாரு. ரொம்ப உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு. ப்ரொடியூசர் புதுசு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா வில்லேஜ் தியேட்டர்ஸ் போடுறாங்க. நம்மள அந்த மண்ணு, அதாவது அதுலேயே இப்போலாம் வந்து சினிமாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தான் வந்ததை மறக்க மாட்டாங்க. நம்ம இப்ப அவங்க படமும் வில்லேஜை பத்தி எடுத்திருக்காங்க, படத்தோட கம்பெனி வில்லேஜ் தியேட்டர்ஸ் வச்சிருக்காங்கடா. அதுல நம்ம அந்த மண்ணு குமிச்சு படம் பார்ப்பாரு டூரிங் டாக்கீஸ்ல போய், அந்த மண்ணை குமிச்சு அதுல இருந்து டைட்டில் போடுறாங்க. ஆமா முத எடுத்த உடனே போடுவாங்க இல்ல டைட்டில், அது அந்த கம்பெனி பேரு நல்லா இருக்குல்ல. சரி நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லு, ஆடியோ கேட்க சொல்லு, எல்லாருக்கும் உன்னோட ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்தை சொல்லு. எல்லாத்தையும் சொன்னா நான் ஏன் படம் வர மச்சான், அதை விடு, அது முரண் வரும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீ இப்ப இதை பாரு, நான் உனக்கு அப்புறம் பேசிருப்பேன், ஃபங்க்ஷன் முடிச்சு பேச. எவ்வளவு நேரம் தான் பேசினதே திருப்பி பேசுறது, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண. தேங்க்ஸ், நன்றி. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் மேடையில் நிற்கிறேன் நான். அதனால நிறைய பேருக்கு நிறைய கேள்வி. அவர் கூட இப்போ லீடு கொடுத்துட்டு போனார் நீத்து சந்திரான்னு, அதை பற்றி பேச போகிறாங்களா இல்லை சங்க பிரச்சனை பற்றி பேச போகிறாங்களா, இப்படி பல பேர் பல வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இந்த மேடை ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் எந்த டாபிக் ஆரம்பிக்கிறது அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த கன்ஃபியூஷன் மண்டையை சொரிஞ்சு யோசிச்சுட்டு, சேரன் சாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் வேற எங்கேயாவது போயிட்டு வரேன், அப்புறமா பண்ணுங்க. எல்லாம் ரொம்ப சீரியஸான ஆளு, ரொம்ப சீரியஸான படங்கள்லாம் பண்றாரு. நாங்கள் முதல் தடவை அவர் மேடையில் வில்லங்கம் இல்லாமல் இவ்வளவு கைதட்டல் வாங்கிட்டு போயிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் அழகா ஒரு காமெடி படம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா படத்துக்கு கூட எம்ஜிஆர் மாதிரி ஏதாவது சிவத்தை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காரு. பிரமாதமா வருது காமெடி. இதை விட்டுட்டு ஏன் சீரியஸா பேசுறீங்க, சீரியஸா சண்டை போடுறீங்க, சீரியஸா நீங்க வேற இருக்கிற ஹீரோக்கள் துப்பாக்கி தூக்குற பார்த்தா நீங்களும் தூக்கிட்டுறீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உண்மையிலேயே அந்த 5 நிமிஷம் நான் ரொம்ப ரசிச்சேன். நான் இந்த கைதட்டல் நீங்க ஒரு படம் படம் பண்ணுங்கன்னு வச்சுக்கலாம், தியேட்டர்ல இதை விட பெருசா கைதட்டல் வரும். அதனால ஒரு காமெடி படம் பண்ணுங்க, நல்லா இருக்கு. அப்புறம் சரண்யா மேடம் பேசும்போது சர்க்குணத்தை பாராட்டுறது மாதிரி அப்படியே லைட்டா ஒரு குத்திட்டு போனாங்க எல்லாரையும். அது அந்த நான் என்னன்னு சொல்லல, சிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப சொல்லியிருக்காங்கல்ல, அதனால சிரிப்பு வருது. அதாவது சர்க்குணம் செட்ல என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா, அது ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப வசதியா இருக்குமா. அப்படின்னா பாதகங்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்டா அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப தெளிவா. அதாவது என்னோட ராம் பண்ணும்போது டெய்லி சண்டை, டெய்லி ஒன்று அவங்களோட சண்டை போடுவேன், இல்லை கேமராமேனோட சண்டை போடுவேன். எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, சார் என்ன சார் இது ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன், கோயிலை வேற கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல இந்த செட்டு என்னன்னு. அதில் கோச்சுட்டு வேற நான் போயிருவேன். அவங்க கேட்பாங்க, யாருங்க இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அப்படின்னு. அவர் தாங்க ப்ரொடியூசர். இப்போ இந்த ஆள் அடிக்கடி கோச்சுட்டு போயிடுறான். ஒரு நாள் நைட் 2 மணிக்கு பின்னாலே வர்றாங்க, இருட்டில் பின்னாலே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அன்னைக்கு தான் அவங்க மேல எனக்கு மரியாதை வந்தது, ஒரு ஆர்டிஸ்டை தாண்டி மரியாதை வந்தது. எந்த ஒரு நடிகை நான் கோச்சுட்டு போனாங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் கோச்சுட்டு போனா போயிடுவாங்க இல்லையா, அவங்க வந்தாங்க கூட ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி கையை பிடிச்சி இழுத்து, என்ன சார் கோச்சுட்டு போறீங்க, ஒன்று காசு போகுது வாங்க சார், எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நம்ம எல்லாம் எல்லா பிரச்சனையும் காலையில பேசிக்கலாம் வாங்க படம் எடுங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள மன வருத்தம் இருக்கு, என்கிட்ட இருக்கு, சேரன்ட்ட இருக்கு. அதனாலதான் சர்க்குணத்தை பாராட்டுற மாதிரி லைட்டா தட்டி விட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட பாட்டுகள் பார்க்கும்போது
எனக்கு இந்த மேடையில் முதல்ல பேசிட்டு போன ஃபர்ஸ்ட் அவங்க வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு பார்த்த உடனே எனக்கு வந்து பாரதி ராஜா சார் படத்துல பார்த்த அந்த ராதிகா கிழக்கு மும்பை ராதிகா மேடம் மாதிரியே தெரிஞ்சது எனக்கு. இது எப்படி கிட்டத்தட்ட அந்த சாயல், அந்த ரியாக்ஷனு இதெல்லாம் பாரதி ராஜா சார் படத்துலலாம் வரும். அந்த அந்த பூவை தாட்டுறது, அந்த லிப்பு, அந்த விரல் எல்லாம் இப்படிலாம் பண்றது, இதெல்லாம் இப்போ பாரதி ராஜா சார் எடுக்கல, அதனால இவர் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி விமல் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு புதிய வார்ப்புகள்ல பாக்கியராஜ் சார் பார்த்த மாதிரியே இருந்தது. இது எல்லாமே வந்து அது என்னுடைய படமாக இருக்கட்டும், பருத்திவரனாக கூட இருக்கட்டும், எங்களுடைய படங்களுடைய சாயல் வந்து கண்டிப்பா வந்து உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. உங்களுடைய சாயல் தான் எங்களுடைய படங்கள்ல இருந்து வந்திருக்கு. அதற்காக இந்த தமிழ் சினிமா இயக்குநர்கள் என்றைக்குமே பாரதி ராஜா சாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது. எங்களுடைய படைப்புகளிலேயே உங்களுடைய சாயல் தவிர்க்க முடியாமல் வரும் பொழுது எங்களுடைய போராட்டங்களையும் உங்களுடைய சாயல் தவிர்க்க முடியாதுதான். அதுவும் அங்கிருந்து தான் வந்தது. மற்றபடி இந்த படத்தோட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படம். தயாரிப்பாளருக்கும், டைரக்டருக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி. வாகை சூடவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள எங்கள் இனத்தின் முகவரி திரு பாரதி ராஜா அவர்களே மற்றும் படைப்பாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தயாரிப்பாளர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சியாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கும் வணக்கம். நான் ஒரு பக்கத்தில் உட்காரும்போது வைரமுத்து சார் என்கிட்ட கேட்டார், 5 வருஷமா அவரோட பக்கத்துல பல நேரம் உட்காந்துருக்கேன், ஆனா பயந்து கேட்டது இப்பதான் முதல் முறையா, ஏன்பா இவ்வளவு பேர் இருக்காங்களா, இவ்வளவு பேரும் பேசுவாங்களான்னு கேட்டார். அதுதான் வந்து சர்க்குணத்தோட வெற்றி. அதாவது கலைவாணியை விட மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் கூட இருக்கு. ஆனா அடுத்த மேடை இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததில்லை. அந்த படத்தோட வெற்றியை விட சர்க்குணத்தோட அந்த பண்பு தான், அந்த நட்பு தான் இன்னைக்கு வந்து இந்த மேடையும் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்க காரணமே அந்த நட்போட பண்பு தான். அவர் இவரோட கேட்டார் நம்ம தங்கர் பச்சான், என்ன சொல்லுவோம், 10 மணிக்கு வேலை இல்லாம இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டார். இவ்வளவு பேர் வேலையை விட்டு வந்திருக்காங்களே என்ன, அதுக்கும் காரணம் வந்து நம்ம சர்க்குணத்தோட நட்பு தான். எனக்கு அவரோட ஏற்பட்ட பழக்கமே ரொம்ப சின்ன பழக்கம். ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாரு, கலைவாணி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாள் கழிச்சு, சார் வந்து படம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். என்ன தொலைக்காட்சி வியாபார போட்டியாலும் அரசியல் சூழ்நிலையாலும் இந்த படம் சரியா ப்ரொமோட் பண்ண முடியல, ஏதாவது ஒரு இது பண்ணும் சார், என்ன பண்ணலாம், எல்லா டைரக்டரையும் நீங்க படமாக கூப்பிட்டு கொஞ்சம் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு. அதுதான் எனக்கும் சர்க்குணத்துக்கும் இருந்த முதல் சந்திப்பு. அதுதான் அன்னைக்கு தொடர்ந்த இயக்குனர் பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட தொடர்ந்து இருக்கு. அதுக்கு வந்து சர்க்குணத்தோட அந்த நட்பு பழகிற, நட்பு பாராட்டுற தன்மை தான் காரணம் நினைக்கிறேன். இந்த ஜிப்ரானும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்க வேண்டும். அப்புறம் என்னுடைய இருக்கிற இன்னைக்கு ஏற்கனவே நிறைய வந்து படைப்பாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த புத்தகத்தை பத்தியான ஒரு சின்ன வரியை மட்டும் அவங்களுக்கு வாசிச்சு நான் விடைபெற விரும்புறேன்.